அண்ட் தென் இப்போ நம்ம எல்லோரும் பார்க்க போகிறது நம்ம நிகழ்ச்சியோட தலைமை உரை. ஸோ யார் ஆற்ற போகிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமது நிறுவனத்தின், அதாவது மதுரம் சீட்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் உயர் திரு தினேஷ் சார் அவர்களை பலத்த கரவொலி எழுப்பி நம்முடன் உரையாற்ற அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இங்கு வந்திருக்கும் மதுரம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு ரெண்டு நிமிஷம்தான் சொல்ல வர விஷயம். நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எப்படி சரியான இடம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே இருக்கிறவங்க எல்லா பேருமே திறமையானவங்க தான். ஒன்று வர்றப்போ திறமையோடு வந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீல்டை பற்றின நாலேஜையும் அவங்களோட தனி திறமையும் வளர்த்துட்ருப்பாங்க. ஏன்னா திறமை இல்லாதவங்களுக்கான இடம் இது இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் பொண்ணாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நீ எல்லாம் எப்படி பிழைக்க போகிற, பேசுகிறது கேட்குறா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி விவரம் இல்லாமல் இருக்க, நீ எல்லாம் இப்படி வாழ போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லா பேருமே திறமையானவங்க. எல்லா பேருமே எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுங்க, பெர்ஃபெக்டாக செய்வாங்க. நாங்கள் பொறுப்பும் கடமையும் கொடுத்துருக்கோம், அதை பெர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லா பேருமே திறமையான ஆட்கள். தாராளமாக நம்பி நீங்கள் வீட்டில் பொறுப்பு கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் சரியான இடம்னு சொல்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு விஷயம், சேலரி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாங்கினவங்க இருக்காங்க மாதம், 4 லட்சம் வர்ற மாதம் வாங்க போகிறவங்களும் இங்கே இருக்காங்க. 1 மாத வருமானம் 4 லட்சம் நம்ம கூடவே பயணிக்கிற ஒருத்தவங்க தான் வாங்குகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வீட்டில் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் சண்டைகள் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலையை பாதிக்குது தானே, கண்டிப்பாக பாதிக்கும். அதே மாதிரி ஆஃபீஸில் பிரச்சனைனாலும் வீட்டில் கண்டிப்பாக பாதிக்கும். வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். உண்மையை சொல்கிறேன்னா ரிசல்ட் மாறும்னு சொல்கிறேன். நல்லா உங்களோட பங்களிப்பு இருக்குது. நீங்கள் இவங்க இங்கே அதிகமான வருமானம் ஈட்டுறதுக்கு உங்களோட பங்களிப்பு இருக்குது. ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறப்போ, நீங்கள் அதை பற்றி பேசுகிறப்போ இன்னும் அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். அடுத்தடுத்து இப்போ வாங்குகிறாங்களா, ஆவரேஜ் 50,000 வாங்குகிறாங்களா, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களோட மோட்டிவேஷன் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 4 லட்சம் தாராளமாக வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொன்னேன். என்னென்னா, உங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக்க வைக்கிறோம், நல்ல வருமானத்தை கொடுக்குறோம். இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? எங்கள்கிட்ட இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயந்தான், எங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லா பேருமே லேபர் கிடையாது, எல்லாருமே லீடர். திரும்பவும் சொல்கிறேன், எங்கள்கிட்ட இங்கே இருக்கிறவங்க எல்லா பேருமே லேபர் இல்லை, லீடர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்கும் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிறவங்க எல்லா பேருமே நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வருவாங்க, நல்லாவும் இருப்பாங்க. அவங்களோட ஃப்யூச்சருக்கு நாங்கள் கேரண்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். நல்ல ஒரு கிளாப் கொடுங்க அவருக்கு. ஸோ அவருக்குனே தனியான ஒரு பெரிய ஃபேன் க்ளப் நினைக்கிறேன். அப்படி வச்சுருக்காரு. தேங்க்யூ சார். சார், எனக்கு உங்களுக்கு ஒரு ஒற்றுமை சார். பாஸ் தான் நம்ம 2 பேருமே.
ஆனால் உங்கள் அளவுக்கு வளரணும்னா என்ன பண்ணுறது? இந்த இதை எடுத்துட்டா நான் வாஸ்து சரியாயிருமா, இல்லை உங்களை மாதிரியே ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கணுமா? எடுத்துடலாம், இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, தனியாக இண்டிபெண்டாக வந்தால் ஜாலியாக மேலே வந்துடலாம் போல இருக்குது. நல்ல ஒரு பிக் கிளாப் கொடுங்க சாருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், வெல்கம், வண்டர்ஃபுல் ஸ்பீச்சிங்.